ஓகே, குட் ஈவினிங். இது வந்து தமிழோடைய இன்னொரு பார்ட் 1 ஆக்சுவலாக. அதில் ஒரு 25 மினிட்ஸ்க்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் அந்த 25 மினிட்ஸ்க்கு நம்ம இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தென் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இது ஒரு மாடல் ரெஸ்யூமே. இது நம்மளுடைய கோர்ஸ் அட்டன் பண்ணுற ஒரு கன்சர்ன் பர்சன் தான் இந்த ரெஸ்யூமே எனக்கு அமைச்சிருந்தாரு. இதை நம்ம வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக. இப்போ இருக்கிற ரெஸ்யூம் அவங்க அமைச்சது. சரிங்களா? இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ஒரு ரெஸ்யூமில் ஒரு இன்டர்வியூ பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பொதுவாக வந்துட்டு ஒரு ரெஸ்யூமில் ஒரு இன்டர்வியூவர் எடுத்தோன்னே என்ன பார்ப்பார் அப்படின்னா பேர் இருக்கிறது டிகிரி. இதுதான் அவங்க எனக்கு ரெஸ்யூம் அமுச்சு வச்சாங்க. இதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது பொதுவாக பெரும்பாலும் நான் பார்க்குற ரெஸ்யூம்ஸில் இப்படி தான் இருக்குது. இதில் என்னென்ன மாத்திரம் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்டெப்த்தாக நான் இதில் சொல்கிறேன். பொதுவாக வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ரெஸ்யூம் அனுப்புறீங்கன்னா நிறைய போஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்க ரெஸ்யூம் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ப்ராசஸ் சைடு மட்டும் இல்லாமல் அவங்க மெக்கானிக்கல் ஆஸ்பெக்டில் அப்படி பார்க்கும்போது நீங்கள் எது காமிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய இதை பார்த்து தான், உங்களுடைய மேஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ எடுத்தோடனே அவங்க பேருக்கு எடுத்து தேடுற ஒரு விஷயம் மேஜர். தயவுசெய்து உங்களுடைய மேஜர் என்னங்கிறது உங்கள் பேருக்கு கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க. தென் உங்களுடைய காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, இது இப்போ லிங்க்டின் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போடும்போது லிங்க்டின்லாம் இல்லை, போட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஃபைன். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு முதல்ல எடுத்தோடனே அவங்க பார்க்குறது கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த விஷயங்கள் தான் அவங்க பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம எடுத்தோடனே அடுத்து வந்துட்டு வேறு என்ன அகாடமிக் டீட்டெயில்ஸ் நம்ம போடுவோம். இப்போ நான் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு அகாடமிக் டீட்டெயிலில் எப்படி இருந்தாலும் நீங்கள் 10th படித்தா 12th வர போகிறீங்க, 12th முடிச்சு தான் வந்துட்டு இன்ஜினியரிங், இல்லைனா 10th முடிச்சு அடுத்து இப்போ பாலிடெக்னிக் படிச்சு நீங்கள் இன்ஜினியரிங் போக போகிறீங்க. ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு எதுக்கு? உங்களோட மேஜர் என்னன்னு தெரிஞ்சால் போதும், நீங்கள் பாஸ் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட் இருக்கான்னு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். மற்றபடி வேறு இந்த டீல் எதுக்கு? ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்க கொடுக்குற ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அவங்களோட இன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. அப்போ இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, எதுக்கு இந்த இடத்துல இந்த இது அதுக்காக கொடுக்காம நம்ம இருக்க முடியாது, உண்மைதான். ஆனால் பாதி இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ இவ்வளோ பாதி தேவையில்லாத இன்ஃபர்மேஷனே வந்திருக்கு. அப்படி அதாவது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரெஸ்யூம் கொடுக்குறீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கக்கூடாது, ரெக்ரூட் பண்ணுறவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கணும். அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கும் போது இது இவ்வளோ விஷயங்கள் அடைச்சிருக்குன்னா இது ரெஸ்யூம் ஃபில்அப் பண்ணுறது கொடுத்த மாதிரி ஆகிடும். தென் 1 பேஜ் ரெஸ்யூம் கொடுக்காதையும் கொடுத்தா 2 பேஜ் கொடுங்க. 1 பேஜ் கொடுத்தா அது மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு லைவ் கிளாஸில் இன்னும் இன்ட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக போச்சு. நான் திரும்ப இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் மட்டும் நான் ஸ்பீடாக நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த அகாடமிக் டீட்டெயில்ஸும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் கட் ஷார்ட் பண்ணி மேலே கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் நீங்கள் வந்துட்டு அப்ஜெக்டிவ் கொடுக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைமில் கேசஸில் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக உங்களுடைய பேர், டிகிரி, அப்படி நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எதாவது பார்க்க போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஓகே, ரைட், இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் வந்துட்டு என்னென்னா அந்த அப்ஜெக்டிவ் இது அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கல, நான் நிறைய இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். எனக்கு எடுத்தவொடனே முதல்ல வந்துட்டு அவங்களுடைய இதெல்லாம் என்னோட பேஸ் பண்ணி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்டு, நிறைய இன்டர்வியூ கேட்டு அதில் அந்த இன்புட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ஜெக்டிவ் வந்து பெரும்பாலும் யாரும் படித்து பார்க்க மாட்டாங்க, நீங்கள் அனுப்பிச்சி வைக்கிறீங்களா. ஆனால் இது நேரடியாக வரீங்கன்னா அதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்கள் அப்ஜெக்டிவ் எப்பவுமே என்னங்கிறது நீங்கள் போட்டிருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை பற்றி மனப்பாடம் பண்ண மாதிரி பேசாமல் ஏதாவது ஒன்று அதை இங்கே ஹேர் இந்த வேர்ட்ஸ்லாம் போட்டு பேசி நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்ல பாருங்கள். இதுதான் கேட்பாங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் இவர் பாருங்கள் என்ன போட்டிருக்காரு, எம்ப்ளாய்மெண்ட்டோட பேர், எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு, கம்பெனி பேர், என்ன பொசிஷனு, என்ன பீரியடில் ஒர்க் பண்ணி, இதுதான் போட்டுறேன். இதில் நான் ஒரு சேஞ்ச் சொன்னேன், இதுக்கப்புறம் வரும் பாருங்கள். அந்த சேஞ்ச் அது எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷன் போட்டு சேம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இது எங்கே சென்னை என்ன இது போட்டிருக்காரு, ப்ராஜெக்ட்னு போட்டு 2 டைட்டில் போட்டிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கெமிக்கல் டெக்னாலஜி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ நான் ஜென்ரலாக என்ன கேட்குறேன்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வைடு ஃபீல்டு. அதை போட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நீங்கள் எதை மீன் பண்ணி போட்டிருக்கிறீங்க இந்த இடத்துல? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்ன வேணால் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சொன்னேன், நான் ஃப்ளோ பாஸ்ட் இமர்ஸ்ட் பாடிஸ் அதில் நான் கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வருது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வருது. நமக்கு ப்ராக்டிபேட் காலம்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நான் கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா
அப்போ அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது போடுறது தான் கரெக்ட். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைஃபன் போட்டு உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் பம்புனா பம்பு அது மாதிரி போட்டால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு. ஏன்னா அப்போ அப்படி போட்டால் நான் கேட்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிசர்ச்சில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இருந்தில்ல ரிசர்ச்சில் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன நாலேஜ் இருக்கிறவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியலனா நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஃபீல்டு போடாதீங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் சேஃப்டினா எதுன்னு வேணால் கேள்வி கேட்கலாம். சரி வந்து பைப்போட கலர் கோட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். எதில் அவன் ப்ராசஸ் சேஃப்டியில் வேற ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கிறவன் இன்டர்வியூ எடுக்க வரான், அந்த நேரத்தில் ப்ராசஸ் சைடு இன்டர்வியூக்கு வரல, இன்னொருத்த வரான் அப்படின்னா அவன் சைடுலேருந்து கேட்போம் உங்களுக்கு தெரியல தான் நினைப்பான் அவன். அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு போடும். இது எல்லாமே நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்டேட் பண்ண ரெஸ்யூமும் வரும் உங்களுக்கு, அதை பாருங்களேன். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி இந்த போடும். இப்போ நான் ரிசர்ச்லேருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பக்கிங்ஹாம் பை தியரம் அப்படிங்கிற ஒரு தியரம் இருக்குது. நீங்கள் அது ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்கல் மாடலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் அது ரிசர்ச்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அது தெரியுதான்னு பார்ப்பேன். ஏன்னா அது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கீழே தான் வரும். அப்போ நீங்கள் ஒரு வைடாக ஒரு இது போடும்போது அது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கீழே வருதா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வைடாக போடும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஸ்டில் நீங்கள் வந்துட்டு அது இந்த கொஸ்டின் கேட்கும்போது தெரியாமல் உங்களுக்கு தெரியலன்னா நீங்களே நெகட்டிவாக ஃபீல் பண்ணி இன்டர்வியூ செலக்ட் ஆக மாட்டீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எகைன் எக்யூப்மெண்ட் ஹேண்டிங் போட்டு ரியாக்டர் கிறிஸ்டலைஸ் சென்ட்ரிஃபியூஜ் இதுவும் பற்றி நீங்கள் என்னப்பா ஹேண்டில் பண்ண எதுவுமே தெரியாது. ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன், பிளேயிங் கேரம். ஹாபிஸ் நீங்கள் என்ன விளையாண்டா எனக்கு என்ன, கிரிக்கெட் விளையாண்டா எனக்கு என்ன, பேட்மிண்டன் விளையாண்டா எனக்கு என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அப்போ அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் இதில் எங்கே இருக்குது, பேர், தென் என்ன டிகிரி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் எங்கேயாவது இருக்கா, எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயம் தான். அப்போ இது மீதி இருக்கிற இந்த இவ்வளோ விஷயங்கள் நமக்கு ஜஸ்ட் பேஜை ஃபில்லப் பண்ணுறேன். அப்போ எனக்கு தேவையானது இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சரி, நான் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ஓரளவுக்கு நான் சரி ஏதோ முடிச்சிருக்கான். இது ஏன்னா எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க கம்பெனிக்கு. ஒரு மாதம் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் 2 நாள் கடைசி 2 நாள் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரவங்களாம் இருக்காங்க. அப்படி தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி. அப்போது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நானும் இருக்கேன். அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவங்க இருப்பாங்க போது அவங்களுக்கு அது தெரியும். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் என்ன போடுறீங்க அவங்களுக்கு தெரியும். அப்போ அதை வச்சு ஏமாற்ற முடியாது. ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ உண்மையிலே செஞ்சீங்களா அப்படிங்கிறது யாரும் இப்போ செய்கிறது இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் ஒப்பீனியன். இதுதான் ரெக்ரூட் பண்ணுறவங்களோட ஒப்பீனியன். அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி எல்லாம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நான் சொல்லி ஒரு சில டீட்டெயில்ஸோடு சேர்த்து இவங்க ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாற்றங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது அந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் அந்த வீடியோவில் அதுவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு தென் இப்போ இந்த இன்ட்ரக்ஷனோடு சேர்த்து அதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த இப்போ சொன்ன இந்த இன்ட்ரக்ஷன் தான் அதில் ஆரம்பத்தில் வாய்ஸ் மிஸ் ஆகிருக்கும். அதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூப்பா.